ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடுறேன். நான் வந்து எந்தெந்த வாய்ப்புன்னு சொல்லலை, அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்களே வந்து அது எந்த வாய்ப்பும் கண்டுபிடிச்சிடுவாங்க. கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஜி, இப்போ நம்ம போகலாமா? சூப்பர் ஸ்டார் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து எப்படி இருக்குன்னு ஃபங்க்ஷன் அப்படி சொன்னாங்க. வந்து பார்த்தா என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டேன். அவிஷ்கார் அப்படின்னாங்க. நான் என்ன கார் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் சொன்னாங்க. இல்லை சார் அவிஷ்கார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியல. நானும் வெளியில் பார்த்தா ஏதோ ஒரு சம்பளம் போட்டுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் கான்ஃபரன்ஸ் வருவாங்க. வந்துட்டேன்னு சொல்லு. அவிஷ்கார் ஃபங்க்ஷன் வந்துட்டேன்னு சொல்லு. தமிழ் படங்கள்ல எங்க மருந்து வச்சுக்கிட்டு வீசிய முடிக்கிட்டு நம்பியா ஏன் கபாலி அப்படின்னு சொன்ன உடனே முடிஞ்சு சொல்லுங்கம்மா அப்படி வந்து பாரு அந்த மாதிரி கபாலி நினைச்சியா கபாலிடா. வந்துட்டே சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி கபால் எப்படி போனாலும் அப்படியே சொல்லு. ஆனா நீங்க கபாலினா நான் பாடினேன். அது ஆனா என்கிட்ட வச்சுக்காதீங்க. என் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. அது தந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்கணுங்களா பார்த்துக்கோ. தம்பி எந்த டிவி நீங்க கேமரா எடுக்கிறீங்க அதுமா வந்து நான் பேசுகிறேன். நான் மைக்கை பேசும்போது யூஸ் பண்ணதுல தெரியுமா உங்களுக்கு? தூக்கி அடிக்க தான் பேசுவேன். இப்ப தூக்கி அடிக்க மாட்டேன். அப்புறம் நான் பேச முடியாது பார்த்துக்கோ. இப்ப நான் பேசுவேன். ஜி அந்த பொண்ணு தாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு கிளி வளர்ச்சி போடணுங்கிறா. நான் வந்து வந்தேன்னா நடிச்சு வச்சு கதை வச்சு காலில் போட சொல்லி ஓகே. அதுபடியா வந்து எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்க அப்பா ஸ்டேஜுக்கு போனாலே நேராடிக்கணும் ஐகோனை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால எல்லாருக்குமே ஜோடு நடத்தையும் எங்க வீட்டில் மட்டும் ஜோடு நடத்தையும் அடுத்தபடியா அவங்களுக்கு வந்து ஆக்டர் ஜெய் வந்து பேசுறாங்க அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லுனா எங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு விக்ரம் இருக்காங்களா? விக்ரம் அவர் வந்து இருமுகன் படத்துல லவ் கனெக்ட் ஒன்று பேசியிருப்பார்ல, அந்த வாய்ஸ் எப்படி பேசியிருப்பாருன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதே வந்து ஐ படத்துல வந்து சொல்லியிருப்பார்ல, இப்படி பண்ணீங்க மேடம். மேடம் மேடம் மேடம். ஓகே ஜி. அப்புறம் வந்து இப்போ ரசிகுமார் வந்து கை தட்ட முடியாது. ஓகேவா? சாப்பிட்டு ஓகேமா பாய். அப்புறம் உங்களுக்கு வந்து